ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் குமார் வந்த பிறகும் அந்த பொண்ணுக்கு லுக்கு விட்டு கை காட்டிட்டு இருப்பேன். அபச்சாரம் அபச்சாரம். நான் பெண்ணை பார்க்கவில்லை. பின்ன எதை பார்த்த? அதை பார்த்தேன். இந்த வரட்டியவா? மாட்டுச்சாணம். ஈரமா இருந்தா தான் சாணம், காஞ்சி போனா வரட்டி. இல்லங்க, மாட்டுச்சாணம் தான். ஏய், இவன் என்ன நம்மள கேனைய நினைச்சானா? ஒன்னு எடுத்து வாயா. இப்ப கவனி, இவனை பின்றம் பாரு. இது பேர் வரட்டி. மாட்டுச்சாணம் இல்ல, இது பேர் வரட்டி. இல்ல இல்ல, மாட்டுச்சாணம் தான். சரி, மாட்டு சாணமாவே இருக்கட்டும். இதுல என்னையா உனக்கு சந்தேகம்? இல்லை, மாடு சாதாரணமாக தரையில் தான் சாணம் போடும். இந்த கம்பி மேல் தாண்டி சோறு மேல் ஏறி அதுவும் வட்ட வட்டமா போட்டிருக்கே, அதான் எப்படி முடியும்? ஏய், இவன் நம்மள உண்மையிலேயே கேனைய நினைச்சிட்டாயா? வாயை திறக்காத, மொத்த சிட்டியும் தெரியும். ஆமா, இது என்ன வேஷம்? இது லேட்டஸ்ட் எங்க ஊர்ல. ஓ, எந்த ஊரு உங்க ஊரு? எந்த ஜில்லா? ஜில்லா. உங்க ஊருக்கு போறதுக்கு எந்த பஸ் ஏறணும்? நம்ம பஸ்ல ஏற வேண்டியது இல்ல, பஸ் நம்ம மேல ஏற போயிடலாம். டேய், வந்ததுல இருந்தே பாக்குறேன், உன் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ரொம்ப மோசமா இருக்குது. நீ ரொம்ப டார்ச்சர் பண்ற. மரியாதை எங்க இருந்து ஓடிடு. இல்ல இல்லனா நான் ஓடிடுவேன். அபௌட் டன். முடியாது. மேல வாங்க. இதுக்கு இதுக்கு எனக்கா? வாங்க சொல்றேன்ல, சீக்கிரம் வாங்க. இது எல்லாமே எனக்கு தானே? எக்ஸ்கியூஸ் மீ. என்ன மாமா நீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு பாம்பேல இருந்து உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம. ரொம்ப மோசம் நீங்க. அதுல இருந்து இதெல்லாம் ஏதுறான்னு அண்ணன் கேட்ட நான் என்ன பதில் சொல்றது? ஏன் நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்ல வேண்டியது தானே? ஆமா, உனக்கு என்ன? இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே பாம்பே கிளம்பி போயிடுவேன். அப்புறம் என் அண்ணன் கிட்ட மாட்டிட்டு முழிக்க போறது நான் தானே. என்ன மாமா நீங்க சும்மா பேருக்கு தான் பெருசா மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு கழுத்துல புலி நகெல்லாம் மாட்டிக்கிட்டு பாம்பே தாதா மாதிரி இருக்கீங்க. ஆனா அண்ணா பயந்து பயந்து சாகுறீங்க. நான் என்ன பண்றது இந்து? என் அண்ணன் பேச்ச நான் இது வரைக்கும் மீறினதே இல்லையே. ஆமா, என்கிட்ட கூட தான் பேச வேணாம்னு சொல்லிருக்காரு. ஆனா பேசிட்டு இருக்கீங்கல்ல. காரணம் எனக்கும் தெரியல. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், எனக்கு நான் ரொம்ப பிடிச்சு போச்சு. இத வெள்ளை யார்கிட்டயும் சொல்லிடாத, உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்க. உங்ககிட்ட இந்த இன்னசென்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I like you. மாமா மாமா, என்ன மாமா அடிக்கடி இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடுறீங்க? நான் ஊர்ல இருந்து வந்தப்ப இப்படித்தான் விரைச்சு நின்னுட்டு இருந்தீங்க. இப்போ இப்படி ஆயிட்டீங்க, என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல, நீ அக்கா ஜாடையா மாமா ஜாடையான்னு யோசிச்சேன். சும்மா. இதுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பேர் இருக்கு. என்ன? சொல்லு. டேய் தம்பி. ஐயோ, யானை, நான் வரேன். என்ன மாமா, என்ன விட உங்க அண்ணன் தான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டாரா? யானை பத்தி உனக்கு தெரியாது, என்ன விட்டு நான் ஓடிடுறேன். உங்க அண்ணன் தான் உங்களுக்கு முக்கியம். நான் கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க. வச்சுக்க வச்சுக்க எல்லாம் வச்சுக்க. என்ன மாமா அது? நீ தந்ததெல்லாம் திருப்பி கொடுன்னு கேட்ட இல்ல, அதான் முத்தத்தை சேர்த்து கொடுத்துட்டேன். இது நான் கொடுத்த முத்தமே இல்ல. முத்தத்துல நான் கொடுத்து நீ கொடுத்ததுல இருக்கா? ஆமா, பின்ன நான் எப்படி கொடுத்தேன்? ஸ்மூத்தா இச்சுன்னு கொடுத்தேன். நீங்க பச்சைக்குன்னு கொடுத்து. இச்சுக்கு பச்சைக்கு ஒரு எழுத்து தானே வித்தியாசம். விட்டுரு. சரி விட்டுடுறேன். ஆனா நீங்க என்ன நாளைக்கு வெளியே கூட்டிட்டு போகணும். அதெல்லாம் முடியாது. சரி வேண்டாம், போங்க. உங்க அண்ணன் கிட்ட நீங்க முத்தம் கொடுத்ததா சொல்லிடுறேன். ஓ, விட்டுரு தாயி, நாளைக்கு கூட்டி போறேன். டேய் தம்பி, அண்ணா என்ன உடம்பெல்லாம் செண்டு வாரி அடிக்குது? மாடி போனியா? என்ன திருதின்னு முடிக்கிற? இதுக்கு முன்னாடி அந்த பார்வை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். அந்த பம்பாய்க்காரி பாத்தியா? டேய், மோசா புடிக்கிற நாய் மூஞ்சிய பார்த்தாலே தெரியும். சொல்றா. பாத்தேன் பாத்தேன். தம்பி, ஏற்கனவே அக்காவை தலை முடிக்கிட்டேன். உன்னை தம்பின்னு கூட பார்க்காம தண்ணி தெளிச்சிருவேன். அவ ஏரியா பக்கம் போன தொலைச்சிருவேன். வாடா. வா.
ஐயோ ஏட்டையா மோசம் பண்ணிட்டாருமா அம்மா ஏட்டையா மோசம் பண்ணிட்டாருமா மோசம் பண்ணிட்டாருமா ஏண்டா இப்படி கத்துற? அவர் இன்னைக்கு நேத்திக்கு மோசம் பண்ணாரு. என்னைக்கு அந்த சக்களத்தி கழுத்துல தாலி கட்டினாரோ அன்னைக்கே மோசம் பண்ணிட்டாரு. அட அது இல்லக்கா, சந்தன கடத்தல் வீரப்பனை உயிரோட புடிச்சே திருவேன்னு வீர சபதம் எடுத்துக்கிட்டு துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு காட்டுக்குள்ள சிங்கம் மாதிரி நடந்து போனாரேக்கா. யாரு? ஏன் புருஷனா? அட நீ ஒண்ணு. அந்த ஆளுக்கு துப்பாக்கியை பிடிச்சா சுட தெரியாதப்பா. அதெல்லாம் ட்ரைனிங்ல மருந்து மூட்டை கட்டி வச்சுட்டு வந்துட்டேன்னு என்கிட்டயே எத்தனை தடவை சொல்லி இருக்காரு தெரியுமா? அந்த ஆளுக்கு லத்திய பிடிச்சாலே கையில தட 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 நடுங்குமாப்பா. அவரு வீரமாதாமா சண்டை போட்டாரு. வீரப்பன் தப்பிச்சு போயிட்டான். ஆனா அங்கிருந்த வயசான கல்ட்டு புலி ஒண்ணு அவர் மேல பாஞ்சு கடிச்சு கொதறிடுச்சுமா. அப்புறம் என்ன ஆச்சு? செத்துட்டாருமா. புலி அடிச்சு செத்தாரா? அது பாஞ்சிரும்னு கிளி அடிச்சு செத்தாரா? ஏன் பாடுற? அடி அளவ பேரளவ உங்க அப்பா நம்மளையெல்லாம் விட்டுட்டு போயிட்டாருடி. வீதியில நடக்கிற சண்டையை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. வீரப்பன் கூட உங்களுக்கு சண்டை தேவையா? என்ன மோசம் பண்ணிட்டீங்களே. ஐயோ ஏனப்பா பாடியை இங்க கொண்டுட்டு வருவாங்களா அங்க கொண்டுட்டு போவாங்களா? இங்க எப்படிக்கா வரும்? நாம தான் போய் பார்க்கணும். போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாமா? ஐயோ என் ராசாவனா இப்பவே பார்க்கணும். வாங்கப்பா. ஏண்டாப்பா அவர் மூஞ்சி நல்லா இருக்கா இல்ல அதையும் கடிச்சிருச்சா? மூஞ்சி எல்லாம் நல்லதாமா இருக்கு. ஆனா ஒரு சைட் மீசேதாமா புடிங்கிடுச்சு. ஐயோ அவருக்கு இருக்கிறதே அந்த மீச ஒண்ணுதான். அதையும் புடிங்கிடுச்சா? உயிரே போயிடுச்சு. மீச போனானா மூஞ்சி போனானா? வாங்கம்மா. ஐயோ ஏண்டையா என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே. தென்னாதுகிற சீமையில தேர்வால நடந்தவர் நீ சேர அரைச்சாலு ஆசை அரைக்காரு எம்புருதா. ஐயோ என் ராசா இனிமே நான் உன்னை எங்க போய் தேடுவேன்? கட்டு உங்க அப்பனை இனிமே நம்ம பார்க்கவே முடியாது. என்னக்கா ஆச்சு? அப்பு ஏட்டையா நம்மள எல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. அப்பு போயிட்டாரா? ஐயோ எக்கா 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 ஒண்ணே ஆளுமா இல்ல என்ன தெய்வமக்கா. எக்கா நான் வாழுறத பார்க்காம வம்பாத்தான் போனாரே எக்கா. தங்கச்சி ஏக்கா தங்கச்சி ஏக்கா சின்னவளும் பெரியவளு திங்காரமாயிருந்தா சின்ன சின்ன சண்டையிலும் சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்திருந்தா. என்னக்கா அது புதுசா சங்கிலி போட்டுட்டு இருக்கீங்க? போன வாரம் வாங்கி போட்டாருமா. கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? இந்த ஆளுக்கு ஓரம் வந்ததே பாத்தீங்களா? சாகும் போது கூட ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணைய வச்சுட்டு போயிட்டாரு. ஐயா ஐயா அன்பினாலே உண்டாகும் இந்த நிலை அதில் அணைந்திடாத தீபமாகும் பாசவலை. பாசவலை எப்படி சுதி சுத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. பேஷ் பேஷ். யார் அது? அங்க பாருங்க யாரோ ரெண்டு பேரு பாச வலைய பின்னிக்கிட்டு இருக்காங்க. ஏட்டையா உங்க குடும்பம் தான் அது? பஸ் ஸ்டாண்ட பார்த்து இவளுக்கு ஃபயர் ஆயிராளுங்க. இல்ல மச்சான், அவங்க ரெண்டு பேரும் பாசத்தோட தழுவிட்டு இருக்காங்க பாருங்க. ஆமாண்டா, ஈரானும் ஈராக்கு இணைஞ்ச மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? நீங்க இன்னும் சாகலையா? நீங்க இன்னும் சாகவே இல்லையா? நீங்க இன்னுமா சாகல? என்னடா சாகலையா சாகலையா? நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க சங்கடத்துல கேக்குறீங்களா இல்ல சந்தோஷத்துல கேக்குறீங்களா? இல்லங்க, நீங்க ஏதோ சந்தன கட்ட வீரப்பனை பிடிக்க போகும்போது செத்துட்டீங்கன்னு சொன்னாங்க. யாரு? நீங்கதான். ஏண்டி சாராய கடையில் ரெண்டு பேரும் சண்டை போடால பயந்துட்டு வீட்டுக்கு ஓடி வந்துருவேன். இந்த கருமத்துக்கு நான் ஏன் போறேன்? இதெல்லாம் எந்த நாய் சொல்லுச்சு? நீங்க புலி கடிச்சு செத்து பண்ணதா இந்த நாய் தான் சொன்னா. ஏண்டி நான் தான் முதல்ல பேசிட்டு இருக்கேன்ல, அப்புறம் நீ எதுக்கு குறுக்க பேசிட்டு இருக்கற? ஏன் புருஷன் நான் பேசுவேன். நேத்து வந்தவன் நீ யாரடி கேக்குறதுக்கு? சரிடி, நான் நேத்து வந்தவ, நீ முந்தா நேத்து வந்தவ. இதுல என்ன பெரிய சீனியாரிட்டி வேண்டி கிடக்கு? நான் தான் முதல்ல பேசுவேன். எங்க என்னங்க அவளியே அடியே ஐயடி நீ கையடி எங்க இல்ல இல்ல கையடு. உட்காருங்க உட்காரு. நீ தாலி பேச்சு அத்து பேசி தான் மறு வேலை. ஏண்டி நான் செத்து போயிட்டேன்னு ரெண்டு பேரும் மாரில் அடிச்சு கட்டி பிடிச்சி அழுதிங்களே. இப்ப உயிரோடு இருக்கும் போது ஏண்டி அடிச்சுக்கிறீங்க? நல்ல சந்தர்ப்பம். கோழி கொஞ்சம் அமுக்குற மாதிரி ஒரே அமுக்க அமைக்கிறங்க. இது பிளான் பண்ணி திட்டம் போட்டு அமைக்கிறேன். பாரு இங்க பாரு. செல்லம் இந்த செல்லத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீ ஏண்டி அழுதுகிட்டு இருக்கற? அதான் வந்துட்டாருல தேம்பரா கிடந்து. அட சிலுப்பா பாரு. சொல்லு, காது இங்கதான் இருக்கு. இத மாதிரி நான் மண்டையை போட்டதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கிறத விட இப்படி நான் உயிரோடு இருக்கும் போதே நீங்க ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்து இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு சந்தோஷத்துல நான் சொர்க்கத்துக்கே போயிருவேன். ஏண்டா பசங்களா? இது கூட ஒரே வீட்லயா? சரி உங்க இஷ்டம். இத பார்,
2 பேரும் ஒரே வீட்டுல குடியிருக்கிறதா முடிவு பண்ணி எந்திரிச்சீங்கன்னா ஒன்னா வீட்டுக்கு போலாம். இல்லைன்னா இன்னொரு வீடு வாங்குறதா முடிவு பண்ணிட்டேன். 3வதாவா? முடியாதுமா, பேச்சுலரா வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன். அதான வார்த்தை. இப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காம இந்த சாணி மேல அடிச்சு சத்தியம் பண்ணீங்கன்னா நான் வீட்டுக்கு வருவேன், இல்ல போயிருவேன். இருங்க மச்சான், சத்தியம் பண்ணுங்கம்மா. அட யாரோ ஒருத்தர் பண்ணுங்க. அம்மா, நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், உங்களுக்கு தான் முதல் மரியாதை. அட கை நீட்டுங்கம்மா. இதுலயும் ஒரே பிரச்சனை அட கிளப்பி. நீட்டுங்க. அட வையே நீட்டுங்கம்மா. நகத்து. என்னடா நண்டு பிடிக்கிறாளுங்க? ஏய், இது உனக்கே நியாயமா இருக்கா? 1/4 கிலோ கறியை ஒரே கடியில கடிச்சு எடுத்துட்டு மாதிரி எதிரில உட்கார்ந்து நீலி கண்ணீரா வடிக்கிற? உண்மையிலேயே கடிச்சிட்டோம்னு நினைச்சு அழுகிறியா, இல்ல நல்லா கடிச்சு வைக்கலன்னு நினைச்சு அழுகிறியா? அமாவாசை கிருத்தின்னு சொல்லி உனக்கு வெறும் பருப்பு வெந்தய ரசம் வச்சு போட்டனா, இல்ல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை விரதம் பிடிக்கிறேன்னு சொல்லி வெறும் வயிற்றோட பட்டி போட்டனா? நான் சாப்பிடனா நாயே உனக்கு நான் ஆக்கி போடல? கொஞ்சம் ஏமாந்திருந்தா ஆட்டு கொதறிப்பிய. அது என்ன எல்லா நாய்க்கும் தொடக்கறி பிடிக்குது, உனக்கு மட்டும் நெஞ்சுக்கறி பிடிக்குது? வாட் இஸ் தி ரீசன்? டெல் மீ. இவ்வளவு திட்ட கொஞ்சம் கூட அசையாம படுத்திருக்கே நீ. அதை ஏன்பா திட்டுற? பாவம், அது உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கு தெரியுமா? எனக்கு தானே தெரியும் துரத்து. உனக்கு அடிபட்டுருக்குன்னு தெரிஞ்ச உடனே சோறு தண்ணி கூட சாப்பிடாம அழுதுகிட்டே படுத்திருக்கு. எப்படி சாப்பிடும்? மொத்தத்தை இங்க இருந்தாலும் எடுத்திருக்கு. 1 வருஷத்துக்கு அதுக்கு பசிக்காது. என்ன ஜில் இது மாதிரி 3 சாப்பிட்டா தான் எனக்கு பசி அடங்கு. நீ ஒண்ணே ஒண்ணு வாங்கி கொடுத்துருக்க. இதையே சொல்லி டென்ஷன் பண்ணாத, ஓடி போயிரு. கோச்சிக்காதீங்க பாவா, உங்களை விட்டு போனா எனக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் நஷ்டம் ஆகும். என்ன? ஒண்ணு இல்ல, இன்னும் நிறைய ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். என்ன பெருசு? பாவா, அந்த பொறுக்கி பசங்க என் கைய பிடிச்சு இழுக்கிறாங்க, என்னன்னு கேளுங்களேன். நான் கேட்க மாட்டேன் போ. நான் கேட்ட குழுகுல ஐஸ் வாங்கி கொடுக்கல. ஐயோ, சண்டை போட இதுவா நேரம்? நான் 10 வாங்கி தரேன், போய் கேளுங்க. 10 வாங்கி தருவியா? எங்க இந்த நாய்ஸுங்க? ஏய், மரியாதையா ஓடி போயிருங்க. ஏய், நீ என்ன ஃபிகருக்கு பாடி கார்டா? இதுல ஐஸ்கிரீம் வேற. என்னடா இது ரேஷன் கடை மாதிரி வரிசையா வந்து உழுவுறீங்க? ஒருவேளை லேட்டஸ்ட் அங்க பிரதர்ஷனமா? இல்ல வேணா, நம்ம ஏரியாக்கு பூச்சா ஒரு தாடா வந்துறான். அவன் தான் அப்படியே பொட்டி போட்டு எடுத்துட்டான். ஐயோ, நம்ம பேட் பேட்சோட மோதிரம் யாரா அவன்? அவன் கதை வச்சுக்கிறானா? கதை வச்சிருந்தா படம் எடுக்க சொல்றான். அதெல்லாம் நைனா, தீபன் கையில வச்சிருப்பான கதை. ஃபைட் கதை. ஃபைனலா நான் டிசைட் பண்ணிட்டேன். பத்திரிக்கை ஆபீஸ்ல கதைய பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப கதைய தூக்கிட்டு அலைய விட்டாருங்க. கார்ல போயிட்டு இருந்தேன், இப்ப ரோடு மேல அலைய விட்டாருங்க. என்ன இத உளறீனே வர? ஒண்ணுமில்ல. சரி, சிம்பிளா 2 பேர் தொண்டையா இருக்கணுமே. ஒரு கொலை பண்ண பயமே இன்னும் மனசு விட்டு போகல. அதுக்குள்ள இன்னொரு கொலையா? டேய், பாருடா, 75 பைசா கில்மா வருது. பாய்ஸ், இந்த செயின் பேட்ச ஃபைனலா டிசைட் பண்ண வேண்டியதுதான். தலைவா, குட்டிங்க பயந்துட்டானுங்க. இனிமே நம்ம லைன்ல கிராஸ் பண்ண மாட்டானுங்க. கதையோட பவர் அப்படி.
ஒரு கதையை பாத்திர கூடாது, உடனே 10 கதை கொண்டாந்துருவாங்க. கை நடுக்குது நைனா. அது வீரத்தின் அடையாளம். அது ஒண்ணு செய்யாது. இப்ப நீங்க தானே சண்டை போட போறீங்க. விடாதீங்க விடாதீங்க, போங்க. அப்படி இல்ல, இப்படி. ஹலோ, எஸ், இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் குமார் ஸ்பீக்கிங். ஐயோ, டேய், போலீஸ் வருது, கல்யாணம் மாத்தி சண்டை போடாதீங்கடா. கல்யாணம் மாத்தி. டிங் டாங் டிங் டாங். கலாட்டா இல்ல சார். நீங்க இருக்கிற ஏரியால கலாட்டா வருமா? சும்மா டிராமா ஆக்ட் கொடுத்தோம். இல்லையே, கலாட்டான்னு எனக்கு போன் வந்து. எவனாவது கலைக்கும் கலாட்டாவுக்கு வித்தியாசம் தெரியாத ஞானம் சொல்லி போன் கொடுத்துருப்பா. எவனா கேட்பேன். ஆமா, யார் மேனுவன்? அவர் தான் பரமாத்மா கிருஷ். ஏய், யாருக்கிட்ட டூ போடுறேன்? கிருஷ்ண பரமாத்மா புல்லாங்குழல் இருக்குமே. நீங்க சின்ன புல்லாங்குழல், இப்ப புல்லாங்குழல். ஓஹோ, ஆமா, யார் மேன் இவ? மெயின் பா. இதான் மெயின். 5 பேருக்கு போண்டாடி பாஞ்சாலி. ஏய், போய் சொல்லாத. பாஞ்சாலினா பெருசா சாரி உடுத்திருக்கா. இவ என்ன மேன், ஜீன்ஸ் எல்லாம் போட்டு? எல்லாரும் பாதுகாப்பு தான். திடீர்னு எவனா சேலை உருவிட்டு போயிட்டானா? மிந்தி ஒரு துச்சாதுன்னா நான் இப்பதான் ஸ்டேஷனுக்கு 2 பேர் இருக்கீங்களா? டிராமா ரிஹர்சல்லாம் போய் சபாவில் வச்சுக்கா. மரண ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு ரோட்ல தெரிய கூடாது. ஏன் சார், இது மரண ஆயுதம்னா இடுப்புல தீபாவளி துப்பாக்கா? பாத்தியா, நம்ம கட்டளைக்கு எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. சட்டம் 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 சட்டம். பாத்தியாயா, மரம் செடி கொடிக்கெல்லாம் என் மேல எவ்வளவு மரியாதை. என்ன கண்டா, இந்த இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் குமார கண்டா ஒரு பயம். ஐயா, மேடம் மேடம், நீங்க இங்க இருக்கீங்களா? உங்களுக்கான ஊரெல்லாம் தேடிட்டு வரேன். இங்க என்ன செய்றீங்கம்மா? மஸ்தான பிடிச்சிட்டேன். என்ன ஃபைல் இல்லையா? உண்மையிலேயே அவனை பிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஒரு நிமிஷம் வாங்க வாங்க. தப்பிச்சு போன மஸ்தான் எங்க இருப்பான்னு அந்த கணேஷ்க்கு தெரியுமா? கணேஷ்கா? எதை வச்சு சொல்றீங்க? கணேஷ் ஜேர்னலிஸ்ட் இல்லையாமா? மஸ்தானோட லைஃப் ஹிஸ்டரி மொத்தமா அவனுக்கு தெரியும். தப்பிச்சு போன மஸ்தான் எங்க இருப்பான், எப்ப என்ன செய்வான், எல்லாம் அந்த கணேஷுக்கு தெரியுமா? அவ்வளவு ஏன், தப்பிக்கிறதுக்கு முன்னாடி டார்க் செல்ல 2 பேரும் ஒண்ணா தானே இருந்தாங்க. அந்த கணேஷ பரோல்ல வெளியில எடுத்தீங்கன்னா அந்த மஸ்தான் ஈஸியா பிடிச்சிடலாம். ஆனா கைதி கிட்ட ஹெல்ப் கேட்டா என்னோட பிரஸ்டீஜ் போயிடும். பெரிய பெரிய ஆளுங்களே பதவியை காப்பாத்திக்கிறதுக்கு கை கால பிடிக்கிறாங்கம்மா. நமக்கு எதுக்கு பிரஸ்டீஜ் பிரஷர் குக்குறோம்? முள்ளால தான் எடுக்கணும், கைதிய கைதியால தான் பிடிக்கணும். எந்த ரிமார்க்கும் இல்லாததால ரொம்ப ஈஸியா பரோல்ல கணேஷ வெளிய எடுத்துடலாம். ஆனா அவர் சம்மதம் இதுக்கு வேணுமே. அப்பா அந்த விஷயத்தை என்கிட்ட விடுங்க. மறுபடியும் உங்களை பாக்குறதுன்னா அது ஜெயிலர் ட்ரெஸ்ல தான் இருக்கணும். இல்லாட்டி போனா நான் வாழறதுல பிரயோஜனம் இல்லைங்க. ப்ளீஸ். மஸ்தான பிடிக்க சம்மதிச்சதுக்கு தேங்க்ஸ் 403. அவனை நான் தனியாவே உங்க ஹெல்ப் இல்லாம பிடிச்சிருவேன். ஆனா அவன் சீக்கிரட்லயே கிடைச்சிட்டான்னா கவர்மெண்ட்டுக்கும் நல்லது, ஜனங்களுக்கும் சந்தோஷம் இல்ல. அதனாலதான் பிடிங்க. என்ன நல்லா இருக்கா? உங்க லைஃப்ல இவ்வளவு காஸ்ட்லி துணி போட்டுக்க மாட்டீங்க. என் கூட சேர்ந்து வெளியே வரணும்ல, அதான் ஏன் லெவலுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்றேன். லுக் 403, நீங்க கைதி, நான் ஜெயிலருங்கிற விஷயம் வெளியே தெரிய வேண்டாம். சோ சந்தேகம் வராத அளவுக்கு க்ளோஸா பிஹேவ் பண்ணுவோம். சான்ஸ் கிடைச்சதுன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்க, சுட்டுடுவேன். எங்க துப்பாக்கி வெடிச்சது துப்பாக்கி இல்ல, வெளியில பல்பு. ஐ நோ. நீங்க பயப்படல? முதல்ல நம்ம எங்க போறோம்? அண்ணா அண்ணா, எங்க போயிட்டாரு இவரு? அண்ணா ஐயோ, சக்சஸ் சக்சஸ். நான் நினைச்சபடியே நீ கீழே விழுந்த. இந்துவி உன்னை ஒன்னா சேர்த்து வைக்க நான் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகி அண்ணே, இப்படி கூட இருந்து கவுத்துட்டீங்களே அண்ணா. இத முதல்லயே சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்திருப்பேன். எங்கேயாவது படாத இடத்துல பட்டு இருந்ததா? ஆமா, ஏன் இடுப்பில் அடிபடுறதுக்கு இந்தோட சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? தம்பி, இந்த இடுப்பு ஏரியா இருக்கே வெரி டேஞ்சரஸ் பிளேஸ்.
ஆம்பளைங்க இடுப்புல பொம்பளைங்க கை பட்டா போதும் அந்த ஃபர்ஸ்ட் டச்லயே ஒரு கிக் ஏற்படும் பாரு. அத லைஃப் லாங் கண்டினியூ பண்ணிக்க. இதெல்லாம் நடக்குமாண்ணே? என்ன நடக்குமாங்கற? இந்த கையில தைலத்தை குடுக்குற, அவ நுனி விரல்ல எடுத்து இடுப்புல தடவி ஒரு அரக்குவா பாரு. பஞ்சாமிர்தம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. போ படே போ. இந்து இந்து என்ன மாமா கூப்பிட்டீங்களா? இந்தா உன் புருஷனுக்கு இடுப்பு சுளுக்கிடுச்சு. இந்த தைலத்தை கொண்டு போய் நல்லா தேய்ச்சு விடு. ஏன் நீங்க தேய்ச்சி விட கூடாதா? அட என் கை முரட்டு கைமா, புடிச்சனா இடுப்பு ஒடிஞ்சிரு. அப்புறம் புத்தூர்ல போய் கட்டணும். இந்தா புடே. என்ன பாக்குற? தாலி உனக்கு கட்டினானா எனக்கு கட்டினானா? புடே போய் தேய்ச்சு விட சீக்கிரம். என்னாச்சு? கீழே விழுந்துட்டாரு, இடுப்பு பிடிச்சிருச்சு, தைலம் தேய்ச்சி விடுறேன். ஏமா கழுத்து சுளுக்கு, கை சுளுக்கு, கால் சுளுக்கு, இதுக்கு தைலம் தளவாங்க. இடுப்பு புடிச்சுக்கிட்டு தைலம் தளவுறிய எந்த படையும் சொல்லுது? இரு, எங்க ஊர் வைத்தியமே வேற, நான் கொண்டு வரேன். அம்மா ஐயோ உலக்கையா! இந்த உலக்கைய இடுப்பு பிடிச்ச இடத்துல அமைக்கி தேய்ச்சோம்னு வச்சுக்க, சுளுக்குலாம் பறந்து போயிடும். எனக்கு இப்ப சுளுக்கு போயிடுச்சு. போய் சொல்றாரு. விடாத அமுக்கு. ஐயோ போதும் போதுண்டா. படக்குன்னு உடைய சத்தம் கேக்குது. என்னடா எலும்பா? இல்ல சுளுக்கு. ஐயோ அண்ணா காப்பாத்துக்கண்ணா. டேய் நிறுத்துடா. ஏண்டா இதெல்லாம் அம்மிக்கலாம் இந்த ஊருக்கு விடுற ஏடா. இடுப்பு பிடிச்சுக்கிட்டா உலக்கையில அமுக்கணும். எவ்வளவு ஒரு மடைய தைலம் தைக்க சொல்லியிருக்கான். சரி நீ வா. அங்க யாருக்காவது இடுப்பு பிடிக்கணுமா? ஆமா பிடிக்கணும் வா. மவனை இருடி. டேய் நில்றா. அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நெருக்க ஏற்பட்டும்னா உள்ள அனுப்பிச்சு வச்சா நாட்டு வைத்தியத்துல டாக்டர் பட்ட வாங்குற மாதிரி நீ உலக்கி எடுத்து வரையா? அண்ணா எனக்கு எதுவுமே தெரியாதுண்ணே. எதுவுமே தெரியாது. சோத்துக்கு பதிலா வேற ஏதாவது திங்கிறியா? நில்றா நில்றா. டேய் ஓடாதா. நில்றா நில்றா. ஐயோ அம்மா. ஏய் என்னடா அது ஔவையாருக்கு ஆம்பளை வேஷம் போட்ட மாதிரி? தம்பி இன்னும் அவனுக்கு சுளுக்கு தெரியல? நான் உங்களுக்கு என்னென்ன துரோகம் பண்ணேன்? அன்பேவா எம்ஜிஆர் மாதிரி ஆடி பாடி சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்ப அடிமை பண்ண எம்ஜிஆர் மாதிரி மாத்திட்டீங்களே. டேய் நான் என்னமோ வாழ்க்கையில விளையாட்ட மாதிரி பேசுறிய. காரியம் கைகூடி வர நேரத்துல அந்த கருப்பு நாய் பூந்து கெடுத்து வச்சிட்டான். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காமல போயிடு. அப்ப பாரு நான் பூந்து. டேய் வராங்க. எங்கடா போற? சின்னமாவோட துணியை துவைக்க கொண்டு போறேன். நீ துவைச்சு கழிச்சது போது கொண்டாங்க. எதுக்கு? கேள்வியா கேட்க போடா போடா. உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை இல்ல? உன்னையும் இந்துவை சேர்த்து வைக்கிறதா சாதாரண பிரச்சனையா? சிந்து பாத்து லைலாவை தூக்கிட்டு அலைஞ்ச மாதிரி நான் உன் பிரச்சனையை தூக்கிட்டு அலையறேன். ஐஓடெக்ஸ்ல ஆரம்பிச்சது அழுக்கு துணியில வந்து நிக்குது. ஃபாலோ மீ. ஓகே. ஐயோ ஐயோ அந்த பக்கம் போட்டியாக்கும். நமக்கு எதுக்கு இந்த பொட்டச்சிங்க வேலை இல்ல? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? மத்தவங்க என்ன நினைச்சா உனக்கு என்னடா? உன் பொண்டாட்டி என்ன நினைக்கிறாங்கிறது தான் முக்கியம். பொம்பளைங்களை கவர் பண்ணணும்னா ஒண்ணு புடவை துவைக்கணும், இல்ல புடவை வாங்கி கொடுக்கணும். நீ புடவை துவை. இன்னும் துவைக்கவே இல்ல, அதுக்குள்ள இஸ்திரி போட ஆரம்பிச்சியா? இதான் துணி துவைக்க லட்சமா? நினைச்சு கொடுறா. தம்பி பொண்டாட்டிக்கு துணி துவைக்கிற மோதோ அண்ணன் நானா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கூட கிழிச்சு வச்சிருக்கீங்க. பொண்டாட்டி புடவையை தோச்சு போட்டா அப்படியே பூரிச்சு போய் உங்களோட குடும்பம் நடத்துவேன்னு ஐடியா கொடுத்த அறிவாளி யாரு? இது என்ன ஜாக்கெட்? ஒரு கைதான் இருக்கு, இன்னொன்னு இங்க இருக்கு. தோ இனிமே இந்த மாதிரி கிறுக்கு வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, நடக்கிறதே வேற. அண்ணா
மம்மி கமான் பாப்பா மம்மி சோந்துட்டா முறுக்கு மிஸ்தான் ஏய் பாப்பா மம்மிக்கு முறுக்கு மிஸ் ஒட்டுங்கோ என்னங்க இதெல்லாம் என்ன நடக்குது? என்ன மாமா இது? ஜலபுல ஜங்ஸ். ஜலபுல ஜென்ஸா? இது டெல்லி ஆட்டம். அப்படி ஒரு ஆட்டமா? நம்ம சுகந்தி நிறைய கேம்ஸ் வச்சிருக்கு. மார்சிலோனாவா, மார்விலின் த்ரோவா, தில்குஸ், தில்பசன், குண்டி பாப்பா, குஞ்சுஞ்சுங்க. இதெல்லாம் எஜுகேட் கேம்ஸ். கிச்சா, நம்ம அக்ரஹாரமே தோத்து போயிடுதுப்பா. நீதான் இறங்கி இந்த அக்ரஹாரத்து மானத்தை காப்பாத்தணும். என்ன விளையாடுறல? விளையாட சொல்றேன். மாமா டெல்லி ஜெயிச்சிருச்சு மாமா, நீங்க விளையாடணும் மாமா. மெட்ராஸ் கண்ல விரல விட்டு ஆடுறோம் மாமா, நீங்க தான் மாமா ஜெயிக்கணும். கமான் மாமா. ஆமா மாமா. விளையாடுங்க மாமா. சும்மா இருங்கடா. ஆடுங்க மாமா. கிச்சா விளையாடுப்பா. கிச்சா அவருக்கு தில் இல்ல, பயப்படுறார். என்கிட்ட மோதுவார பார். ஒதுக்குறார் ஒதுக்குறார். சாம்பார், ஏய் சாம்பார். மாமா மாமா சாம்பார் சொல்லிட்டேன் மாமா. மாமா இது புளிச்ச மோர்னு சொல்றதுக்குள்ள நீ வந்துரு. சும்மா இருங்க மாமா. மிஸ்டேக் ப்ராப்ளம். கமான் 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 டாஷ். ரோஜாமணி விச்சு பாட்டிப்பா டிராமா புக் பண்ணணும்னு போன் பண்ணது நீங்களா? ஆமா. சீக்கிய ஆவுடாதா? ரோஜா, நீ நடிக்க போறது ஸ்டேஜ்ல இல்ல. என்ன சார் நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. நம்ம ஊர்ல யமன் சித்திரகுப்த வேஷத்துல 2 பேர் தெரியுறாங்க, அவங்களோட தான் நடிக்க போறேன். ஏன் அவங்களும் நாடக கோஷ்டியா? ஆமா ஆமா. அதுல இந்த யம வேஷக்காரனுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப இஷ்டம். அத அவனுக்கு நிறைய வாங்கி கொடுத்து அவன் உன் வலையில சிக்க வச்சு 1 மாசத்துக்கு உன்னை அடிமையாக்கிக்கோ. ஏன் அவங்க பைத்தியமாக்க போறீங்களா? அவங்க மெட்ராஸுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை கண்டுபிடிக்க வந்திருக்காங்க. அதை கண்டுபிடிக்காம அவங்க சொந்த ஊருக்கு திரும்ப போயிடணும். அப்பா சுத்திடுறேன். ரேட் எவ்வளவு? ரேட்டா? அவங்க நடிக்கிற சம்பளத்தை சொல்றாங்கடா. உனக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் தரேன். வெளியே வா வெளியே வா. ஓம் தாத்தா சீனா கூனா இங்கே குழு குழு கூழ் கிடைக்குமா? இது மானிடர்கள் சாப்பிட முடியும் தானே, கண்டிப்பா கிடைக்கும். கொண்டு வர சொல். இப்படியே நம்ம சாப்பிட்டு கொண்டிருந்தால் பிரம்மச்சோடி எப்படி தேடுவது? பிரம்மச்சூடியா? அது கிடைக்குதா? வெங்காயம். வெங்காயம் என்றால் பூலோகத்தில் பெரியார் என்று ஒருவர் இருந்தார். அவர் இந்த வார்த்தையை அடிக்கடி உபயோகப்படுத்திக் கொண்டே இருந்தார். இப்ப அவர் எங்க இருக்கிறார்? அவர் நான் அப்பொழுதே மேலோகத்துக்கு பிடித்துக் கொண்டு வந்து விட்டேனே. எதற்காக? அவருடைய கொள்கையை யாரும் பரப்பவில்லை. பின்னால் பேசுவது, கட்சி விட்டு கட்சி மாறுவது, அதனால் பூலோகத்தில் வாழ எனக்கு இஷ்டமில்லை, என்னை பிடித்துக் கொண்டு போய்விடு என்று சொன்னார். நான் பிடித்துக் கொண்டு வந்து விட்டேன். கணக்கு முடிந்து விட்டதா? நான் அவரை பிடிக்கும் பொழுது 1 வருடம் 6 மாதம் 3.25 நாள் பாக்கி இருந்தது. நான் கொஞ்சம் அட்வான்ஸாக கொண்டு வந்து விட்டேன். இப்படி நீங்கள் பிடித்துக் கொண்டால் நம் பிரமாவுக்கு என்ன கணக்கு சொல்வது? நீ பொய் கணக்கு எழுது. நான் பொய் கணக்கா? பூலோகத்தில் எழுதும் பொழுது மேலோகத்தில் எழுத கூடாதா? துணிந்து எழுது. அப்ப வாங்க போலாம். முடியாது. நான் குழு 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 சாப்பிட்டு விட்டுத்தான் வருவேன். வேற? எஸ் மேடம். உங்ககிட்ட இருக்கிற ஐஸ்கிரீம்ஸ்ல எல்லா வெரைட்டியும் கொண்டு வாங்க. ஓகே மேடம். என்னமா? அது உங்க பேரு என்ன? யமன். என் பேர் சித்திரகுப்த. உன்னை கேட்டார்கள்? இல்ல. காமெடியான பேரு. உங்க ஊர் இது? யமபுரம். ஓ, சமயபுரம் பக்கத்துல இருக்க அதுவா? அப்படி வைத்துக் கொள்ளலாம். எங்க தங்கி இருக்கீங்க? மரத்தடியில். உன்னை கேட்டார்கள்? இல்லை. சில நாட்கள் மரத்தடியில், சில நாட்கள் சுவத்தடியில், சில நாட்கள் சாக்கடை கடியில். ஐயோ பாவம், குளிர் அடிக்காதா? அடிக்கும். என் வீட்டுல வந்து தங்குறீங்களா? அங்கே வந்தால் அடிக்காதா? ஆஹா. அப்படியானால் வருகிறேன். உங்கள் பெயர் என்னவென்று சொல்லவில்லையே. என் பேரு ஜில் ஜில் ரோஜாமணி. ஜில் ஜில் ரோஜாமணி. உங்கள் வீட்டிலே குழு குழு கூழ் இருக்கா? குள்ளு குள்ளு கூலா? அப்படின்னா? இவர் சாப்பிடுறாரு அதேதான். இது ஐஸ்கிரீம் எங்க வீட்டுல நிறைய இருக்கு. தூம் தாத்தா
இப்பொழுதே போகலாமா? வாங்க போலாம். டேய், எங்கே வருகிறாய்? இதில் மட்டுமே கூட்டு பிடிக்காது. நான் ஜில் ரோசாவோடு சேர்ந்து ஓய்வெடுக்கிறேன். நீ போய் புஸ்தகத்தை தேடு. புத்தகத்தை நான் தேடுவதா? ஆமாம். நான் மட்டுமா? ஆமாம். இது அநியாயம், அக்கிரமம். டேய், இப்ப என்னன்ற நீ? நீங்க மட்டும் போகணும்னு சொன்னா. கம்பெனி மூடிட்டு உட்கார்றா. ஜில் போலாமா? இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, இப்ப யமனு கெட்டதும் பெண்ணாலே. அந்த வானம் எந்தன் கையில் வந்து சேரும். ஆஹா, புது சொர்க்கம் ஒன்று லாலி சொல்லி பாடும். ஓஹோ, என்னமா எழுதுறான் இல்ல அந்த வானம் இந்த பூமின்னு சொல்லும் போதே சூப்பரா இருக்குது. என்ன வேணாலும் சொல்றான். கவிதை என்ன நம்ம செல்ஸ் தான்டா. செல்லப்பாவ செல்ஸ் செல்லமா கூப்பிடுறான்ல. என்னடா இன்னைக்கு சோப்பு கொஞ்சம் ஓவரா போடுறீங்க? என்ன விஷயம்? தலைவலி, டாக்டர் கிட்ட போன 20 ரூபா கூட. தலைவலியா? காலையில வயிற்று வலின்னு சொன்னேன். காலையில வயிற்று வலியா தான் இருந்துச்சு. நேரம் ஆக ஆக கொஞ்சம் 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 கொஞ்சமா மேல வந்து தலைவலி ஆயிடுச்சு. அப்படியா? உன் தலைவலி என்னன்னு எனக்கு தெரியும். உங்களால சாயந்தரம் தண்ணி அடிக்காம இருக்க முடியாது இல்ல? எங்க கையில காசு இல்ல. அப்படி இருந்தா கூட கொடுக்க முடியாது. அந்த வானமா இந்த லாலியா இவங்க பாட்டு எழுதிட்டாலும் கல்வியா செல்வமா வீரமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா? இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா? அண்ணே, எல்லாம் சீக்கிரமா தேய்ச்சி கொடுங்க. 1 2 3. பெருமாள் கோயில் இதுதானே? பெருமாள் கோயில் இது இல்ல, இது என் தோல். பெருமாள் கோயில் அங்க இருக்குது. போய. அண்ணே, இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அண்ணே, இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுண்ணே? யோ, உன்னதான் கேக்குறேன். இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சரியான செவுட்டு பயிலா இருப்பான் போலுக்கு. இங்க இருந்து 5 நிமிஷத்துல போயிடலாம். இத முதல்லயே சொல்றதனியா? இதுக்கு கூப்பிட்டு தான் சொல்லணுமா? நீ நடக்கிற ஸ்பீட பார்த்தா என்ன சொல்ல முடியும்? இந்த ஸ்பீட்ல போனா 5 நிமிஷத்துல போயிடலாம். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போ, 4 நிமிஷத்துல போயிடலாம். நல்லா ஓடியப்போ 3 நிமிஷத்துல போயிடலாம். முடிஞ்ச ஒரு ஆட்டோ பிடிச்சப்பங்க 1 நிமிஷத்துல போயிடலாம். போய. ச்சே, இன்னைக்கு முழிச்ச முழியே சரியில்லை. ஒருவேளை யா முஞ்சிலே முழிச்சிட்டனோ? குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். இந்த டேப் ரெக்கார்டர் எங்கேந்திரா வந்தது? கீழ் வீட்டு மாமி கொடுத்தது. சரி, இந்த பாட்டிலே கூடவே மசால் வடை, இதுக்கெல்லாம் ஏதுரா காசு? எதிர் விட்டு இப்ராஹிம் மொயிலார் கொடுத்தது. இப்ராஹிம் முதலியாரா? அதானே, இப்ராஹிம்க்கு முதலியாருக்கு என்ன சம்பந்தம்? எதை சொன்னாலும் தெளிவா சொல்லும்டா. குடியாரம் போது அப்படித்தான் உலர்வான நினைக்க மாட்டா. கரெக்டா சொல்லும்டா. பக்கத்து விட்டு ஜேம்ஸ் ஐயர் தான் கொடுத்தாருன்னு. ஜேம்ஸ் ஐயரா? கரெக்ட், ஜேம்ஸ் ஐயர். நான் தான் சொல்ல மறந்துட்டேன். செல், நீ பாக்குற பார்வையை பார்த்தா நாங்க என்னமோ உன் கவிதை பேப்பர் எடுத்துக்கிட்டு போய் பழைய பேப்பர்கள்ல போட்டு அந்த காத்துல தண்ணி அடிக்கிற மாதிரி எல்லாம் பாக்குற. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அட பாவீங்களா, என் கவிதையை வித்தான தண்ணி அடிக்கிறீங்க? ஆமா, இல்ல எங்கடா வித்தீங்க? தம்பி, அண்ணா, என்னடா அது புதுசா ஏன் போட்டோ மாட்டி குறைஞ்சிட்டு இருக்கிற? அண்ணே, இவ்வளவு நான் உங்க அறிமுக பெருமை தெரியாம இருந்துட்டேன்னு. நீங்க யாருண்ணா? நான் உன் அண்ணன். இல்லண்ணா. என்னது இல்லையா? என் தெய்வம் அண்ணா. தம்பி, என் தெய்வம். இனிமே காலம் காத்தால முழிச்சா அது உங்க மூஞ்சில தானே முழிப்பேன். தம்பி, என்னடா அது? சும்மா இருங்கண்ணா. நீங்க என்ன சாதாரணமான ஆளா? என்ன பொறுத்த வரைக்கும் அன்பா வளர்க்கறதுல அம்மா மாதிரி, அப்படி அரவணைச்சு வளர்க்கறதுல அப்பா மாதிரி, இப்படி சொல்லி கொடுக்கறதுல வாத்தியார் மாதிரி. இப்படி விட்டா ஒரே அடியா போறிய.
பாசத்தை ரொம்ப காட்டி என்ன மூழ்கடிச்சிடாத. நான் தியேட்டருக்கு போறேன். எவ்வளவு கும்பிடுமோ கும்பிட்டு பின்னாடியே வந்து சேரு. சரி என்ன இந்த பாரு, ரொம்ப தொடச்சு போட்டோவை ஓட்டை ஆக்கிறாத என்ன. இவனுக்கு 4 கழுத வயசு ஆகுது. இவ்வளவு நாள் ஏற்படாத பக்தி அண்ணன் மேல திடீர்னு எப்படி இப்படி பெருக்கெடுத்து ஓடுது? என்ன இருந்தது? உன் போட்டோ கூட இந்த வீட்டுல சுதந்திரமா பார்க்க முடியறது இல்லையே. அந்த ஆள் மூஞ்சிக்கு பின்னாடி உன் போட்டோ வச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. இந்து, நீயே சொல்லு, காலங்காத்தால அந்த ஆள் மூஞ்சியில முழிச்சா அந்த நாள் வழங்குமா? அண்ணா சீனா குணா, இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரம்மச்சூடி இருக்கிறத கண்டுபிடிச்சோம், அதை கைப்பற்ற முடியாம போச்சேடா. டேய் சீக்கு, கூடவே இருக்கிற ஒரு ஐடியா கூடா. பிரபு பிரபு அங்க பாருங்க. பேப்பர் எப்பா கிலோ என்ன விலை எடுக்கிற? 5 ரூபாங்க. 10 ரூபான்னு தர மாட்டியா? கட்டுப்படி ஆகுங்க நமக்கு. சரி போப்பா. ஐடியா கிடைச்சிருச்சு. பழைய பேப்பர் 100 ரூபா, 1 கிலோ 100 ரூபா. ஐயா, என்ன பத்தி 17-14 லோகத்திலையும் கேட்டு பாருங்க. எடையும் கரெக்டா இருக்கும், வார்த்தையும் சுத்தமா இருக்கும். என்ன நம்புங்க நீங்க. சீக்கிரம் எடுத்து போடுங்க. கிலோ 100 ரூபாய் தானே? பேச்சு மாற மாட்டியே? பேச்சு மாற மாட்டான். அந்த சீனா குணா இந்தாங்க, அவ்வளவு ரூபாய் பிடிங்க. ஐயா கோபி, கோயம்புத்தூர்ல ஒரு மில்லு விலைக்கு வருது. 3 crore சொல்றாங்க. நீ 3 சொன்னீங்கன்னா வாங்கி போட்டுடலாம். என்ன சொல்ற? வேண்டாம் தம்பி, இந்த அலமாரியில இருந்த பழைய பேப்பர் புஸ்தகம் எல்லாத்தையும் நல்ல விலைக்கு போட்டேன். எல்லாத்தையும் போட்டீங்க? ஆமா. எப்போ? இப்பதான் தம்பி. தம்பி தம்பி பேக் மாறி போச்சு. இப்ப என்னடா பண்றது? அக்கும் பக்கும் நல்ல ஐடியா. வாங்க கூட. நான் திருடல, நான் சித்திரகுப்த. நம்புங்க. பாபா, யாரா இந்த கரிதடிய ஊஞ்சல்ல தொங்க விட்டு இருக்கிறீங்க? இவன் கஞ்சா கடத்திட்டு போகும்போது பிடிச்சோம் சார். யோ, அது கஞ்சா இல்லையா, அது பழைய பேப்பர். ஏய், நடிக்காத. உன்ன மாதிரி கடத்தல்காரங்களை பூண்டோட அழிக்கணும். அப்பத்தான் எனக்கு தூக்கம் வரும். ஏண்டா, கஞ்சா எது மஞ்சா எதுன்னு எனக்கு தெரியாதா? இதுக்கு பேர் புத்தகமா? இந்த ரஞ்சித்தை ஏமாத்திடலான்னு பாக்குறியா? உனக்கெல்லாம் ஒரு மீச. மறுபடியும் நீயா? சார், இந்த சாபத்திர புத்தகம் கிடைச்சிருச்சு. அது எப்படி இலைய மறைச்சுன்னு தெரியலையே. தெரியல, தெரிய வைக்கிறேன். இதுல 2 போட்டா எல்லாம் தெரியும். நிறுத்துறா. அடிச்சா அம்மான்னு அப்பான்னு. அது என்னடா ஏமா? ஏமான்னு சொல்ல நான் பயந்துருவனா? இந்த ரஞ்சித் குமார பயங்காட்டிலாம் நினைக்கிறியா? பிரபு வணக்கம். தூம் தாத்தா. ஏய், யாரா இவன்? இவர்தான் என் தலைவன். ஓ, இவர்தான் கடத்தல் தலைவரா? சூட்டு கோட்டு கையில கதை. அது என்ன ஒரிஜினல் மீசியா இல்ல ஒட்டு மீசியா? ஆமா, இவன் என்ன வேலை பாக்குறான்? இவர்தான் உயிர் எடுக்கிறது. பிரபு, தூம் தாத்தா. இவர் சதா அடிக்கிறார் பிரபு. இவரை எண்ணெய் சட்டியில போட்டு நல்லா வறுக்கணும். அப்படி ஆகட்டும். பெரிய ஊசி எடுத்து நச்சு நச்சு குத்தணும். அப்படி ஆகட்டும். பிரபு, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். Proceed. இவர் தலையை வெட்டி என் கையில கொடுத்தா என் பையன் பந்து விளையாட்டு இருப்பான். You mean head ball? Yes. Take it. Thank you. ஏன் சார் அழுவுறீங்க? யாரா அந்த 2 குருஜிங்க? எண்டையில போட்டு வதக்கணும்ன்றானுங்க, ஊசிய வச்சு குத்தணும்ன்றானுங்க, என் தலையை வெட்டி ஃபுட்பால் விளையாடணும்னு சொல்றானுங்க. இது நியாயமாடா? சொல்றா, என்ன பார்த்து அப்படி சொல்லாமாடா? சரி, நானா அவனுங்களான்னு பார்த்துறேன். You go.
ஆல் இந்தியா ரேடியோ மாநில செய்திகள் வாசிப்பது உமா குட்டி. கன்னியாகுமரி மாவட்டம் பாலூர் என்ற ஊரில் கோகுலம் மந்திரி சபையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை உணவு அமைச்சராக இருந்த அம்மா இன்று முதல் நிதி அமைச்சராகவும் கூடுதல் பொறுப்பேற்கிறார். இதுவரை கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்த மீனாட்சி இன்று முதல் குடிநீர் வளத்திற்கும் குடிநீர் வள அமைச்சராக இருந்த கல்யாணி அக்கா கூட்டுறவுத்துறைக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். இதுவரை வெளியுறவு அமைச்சராக மட்டுமே இருந்த எதிர்வீட்டு மேரி அக்கா இன்று முதல் கல்வி அமைச்சராகவும் கூடுதல் பொறுப்பேற்கிறார். 72 sweets are packed in 6 equal packets. மேலும் மந்திரி சபை விரிவுபடுத்தப்படுமா என்று அப்பாவிடம் கேட்டதற்கு இப்போதைக்கு இல்லை என்று அவர் தெளிவாக சொன்னார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கடிகரத்தான் நான் எப்பவும் பார்க்கணும். அது என் கடமை. நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ நீரோடி வாழறது தாயே. பூமுடிப்பாள் இந்த பூங்குழலி புது கீர் பெருவாள் வண்ணத்தேனருவி. பூமுடிப்பாள் இந்த பூங்குழலி புது கீர் பெருவாள் வண்ணத்தேனருவி. பார்வையிலே மன்னன் பேரெழுதி, பார்வையிலே மன்னன் பேரெழுதி, அதை பார்த்திருக்கும் கண்ணில் நீர் எழுதி, அதை பார்த்திருக்கும் கண்ணில் நீர் எழுதி. என்னம்மா இது? இதுக்கு பேர் ராக்கிங்க. இன்னைக்கு ரக்ஷாபந்தன் ஒரு பண்டிகை. இந்த ராக்கி நான் யார் கையில கட்டுறனோ அவங்க எனக்கு சகோதரர் முறை. இன்னும் 2 ராக்கி இருக்கே. இன்னைக்கேன்னு பார்த்து தெரிஞ்சவங்க யாரையுமே காணோம். முனிசிபாலிட்டியில நாய் பிடிக்கிற நாய் நீ, உனக்கெல்லாம் ஒரு நிலைமை, அதுக்கெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட். ஏமா, இந்த தெருவுல 2 வெட்டி பசங்க எப்ப பார்த்தாலும் பின்னாலே சுத்திட்டு இருப்பானுங்களே, அவனுங்களை கட்டி விட. நல்ல ஐடியா. ஹலோ, ஒரு நிமிஷம். அக்கா அக்கா, ஊர்ல இருந்து உங்க அப்பா வந்திருக்காங்க. டேய், ஏடா போஸ்ட் ஓட்டிட்டு இருக்க? ஏண்டா போஸ்ட் ஓட்டாம தியேட்டர் ஓட்டுவாங்க? அறிவிக்கா உனக்கு? அதுலடா நம்ம நொண்டி வச்சா செத்து போயிட்டாருல, அங்கதான் போயிட்டு இருக்கேன். நீ வரலையா? ஏண்டா அந்த அனாதை கிழமை செத்தா என்கிட்ட சொல்ற? கயத்தை கட்டி ஆத்துல வீசுவீங்க, இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் பாரு. போடா போடா. அட போப்பா. இந்தாப்பா கொஞ்சம் நில்லு. இங்க நொண்டி வாத்தியார் வீடு எங்க இருக்கு? அவர்தான் மண்டைய போட்டாரு, நீங்க ஏன் கேக்குறீங்க? அது எனக்கு தெரியும். அவர் பேர்ல பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. 1 லட்சமா? ஆமா. அவருக்கு கொல்லிவோட வாரிசு யாருன்னு தெரிஞ்சதுன்னா அவர்கிட்ட அந்த பண விஷயத்தை பத்தி பேசணும். ஏண்டா போஸ்ட் ஓட்ட சொன்னா டுமில்னு கால்ல போடுறியே, பசிய திருட்டியா? ஹலோ, என் பொசிஷன் தெரியாம பேசாதீங்க. ஆமா, உங்க டென்ட் கொட்டை என்ன விலை? டேய் நாயே,
50 போஸ்ட் ஓட்ட சொன்னா பாதி ஓட்டிட்டு பாதிய பசியோட விக்கிற நாயி, நீ என் டென்ட் தேடுற விலை கேக்குறியா? எப்படிடா? நம்ம ஊர்ல ஒரு கால் நொண்டிவா திறந்தார்ல, ஆமா, அவனுக்கு இருந்த இன்னொரு காலை ஒடிச்சிட்டியா? இல்ல, அவர் செத்து போயிட்டாரு. சாகடிச்சே போட்டியா? அவருக்கு பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கான். அவருக்கு கொல்லி போடுற வருஷத்துக்கு தான் அந்த பணம் போய் சேருமா. அதனால அந்த அனாதைக்கு இந்த அனாதை கொல்லி போட்டு அந்த 1 லட்சம் ரூபாய் வாங்க போறேன். யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். நீங்களும் பணக்காரன், நானும் பணக்காரனாக போறேன். அதனால இந்த டே டூ இல்ல வேணாம். See you. தாத்தா 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 தாத்தா, சின்ன வயசுல போயிட்டிய தாத்தா. சித்தப்பா 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 சித்தப்பா, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே சித்தப்பா. சாகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வந்து சாகுடாம பண்ணிருப்பேன் சித்தப்பா. சித்தப்பா, உங்களுக்கு எப்படி சித்தப்பா வேணும்? உனக்கு என்ன செட்டப்ல இவர் தாத்தா ஆனாரோ அதே செட்டப்ல தான் எனக்கு இவர் சித்தப்பா ஆனார். மூடிக்க. அதான் அண்ணா கபடி காசுக்காக நடிக்கிறேன். உங்களுக்கு என்ன குறைச்சல்? காசு கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே என் டென்ட் விலைக்கு கேட்டியே. காசு கிடைச்சிருந்தா என்னையே நீ விலைக்கு கேட்ப. அதுக்கு தான் இது. சரி, நடிப்பு கண்டினியூ பண்ணு. தாத்தா, நானும் செஞ்ச முதலாளி சோறு போட மாட்டாருன்னு சோறு போட்டு வளர்த்திய தாத்தா. தீபாவளி பண்டிகை வந்தா சட்ட துணிலாம் வாங்கி கொடுப்பியே, இனிமே யார் தாத்தா எடுத்து கொடுப்பா? பொங்கலுக்கு நான் வேட்டி சட்டை கேட்டதுக்கு அதெல்லாம் வேலைக்கார நாய்களுக்கு தான். உனக்கு நான் 5 பவுனுக்கு செயின் போடுறேன்டா கண்ணான்னு போட்டு ஏன் சித்தப்பா. ஆத்தா போட்ட செயினை இந்த ஆள் போட்ட மாதிரி சொல்றீங்களே, நீங்க நியாயமான? இது உனக்கு தான் தெரியும், ஆபீஸுக்கு தெரியுமா? தாத்தா, நான் தான் கொல்லி போட்டோம்னு அடிக்கடி சொல்லுவியே, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் தாத்தா. சித்தப்பா, நீ உயிரே எழுதி வச்சிருக்கிறியே, நான் தான் கொல்லி வைக்கணும்னு. அந்த உயிரை கொஞ்சம் காமிக்கிறீங்களா? தாராளமா பாருங்க. உங்களுக்கு மட்டும் காட்டுமா, எல்லாருக்கும் காட்டுமா? சார், இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போட்டு தர முடியுமா? ஒரு கையெழுத்து என்ன, எத்தனை கையெழுத்து வேணாலும் போடுறேன். பென், டேக் இட். கொஞ்சம் பேங்க் வரைக்கும் வர முடியுமா? ஓ, வரலாமே. என்ன செட்டில்மெண்டா, செக்கா கேஸா? அது உங்க சௌரியம். இதுல ஏன் சௌரியம் என்ன இருக்கு? பின்ன என்ன சார், இவர் வாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க தானே ஜவாப்தாரி. நானா சார்? நான் ஜவாப்தாரியா? இந்த அனாதை யாருன்னு எனக்கு தெரியாது சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செயின் போட்டான்னு சொன்னீங்க. சும்மா ஒரு பேச்சு சொன்னா நீங்க நம்பர் தான். டேய், இந்த செத்து போனா எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். ஐயோ, அது நீங்க ஆச்சு, உங்க செத்து போன சித்தப்பாச்சு. டேய், எனக்கு சித்து போனா உங்க தாத்தா இல்லையா? நான் பேச்சு தானே சொன்னேன், நீங்க கையில போட்டு கொடுத்துட்டீங்களே. இதெல்லாம் நல்லா இல்லடா சின்ன தம்பி. என்ன பேசிட்டு கூட்டிட்டு போங்க. வாங்க சார் தம்பி, வாங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார், என் கடைசி ஆசை நிறைவேற்றிட்டு வரேன் சார். இந்த அனாதை நாய் மூஞ்சில காரி துப்பிட்டு வரேன் சார். நாய உலகத்திலே என்னமா நடக்குது, மர்மமா இருக்குது. மானிடா, நீல், உனக்கு என்ன புரியவில்லை? நான் யார் என்று புரியவில்லை, நீ யார் என்று புரியவில்லை, நாம் எங்க இருக்கிறோம், எதுக்கு இருக்கிறோம் என்றே புரியவில்லை. மேலோகத்துல இருக்க வேண்டிய கேஸ்ல பூலோகத்துல எலும்புடா தெரியுது. ஆமா, நீ ஊருக்கு புதுசா? நீ ஊருக்கு புதுசா? மானிடா, நான் பூலோகத்துக்கே புதுசுதான். பூலோகத்துக்கே புதுசா? கவர் குடிச்சிருக்குதான். நீயா? உணரவில்லை. நான் மேலோகத்தில் கணக்கு எழுதும் போது என் கணக்கு நோடை துளைத்து விட்டேன். நீ எங்கேயாவது பார்த்தாயா? பெரிய சித்திரகுப்த, அந்த கணக்கு புக்கு கிடைக்கலன்னா இந்த பூலோகத்துல யாருமே சாக மாட்டேன்னா பாரு, நானே சாராய பாட்டில் காணும் தேடிட்டு இருக்கிறேன். சித்திரகுப்தனா? பெரிய சித்திரகுப்தன். ஐயா, நான் உண்மையிலேயே சித்திரகுப்தன் தான். பாரு, போதை தெளிஞ்சு உன்னை கடிச்சு கொதறதுக்குள்ள நீ இங்கே இருந்து ஓடி போயிடு. பியு சின்னப்பா நடிகரானாரே, எப்படி? எப்படி? எங்க தாத்தா எடுத்த ஸ்டில்னால. சிவாஜி சார் இன்னைக்கு இவ்வளவு பெரிய நடிகரா இருக்காரே, எப்படி? எப்படி? எப்படிப்பா? எப்படி? எங்க அப்பா எடுத்த போட்டோவால. இவ்வளவு ஏன்? குஷ்பு இன்னைக்கு தமிழ்நாடு பூரா ஃபேமஸா இருக்காங்க, எப்படி? எல்லாம் நான் எடுத்த ஸ்டில்னால. உன்னுடைய கண்கள்லயே அந்த ஏக்கம் தெரியுது. கவலைப்படாத, உன்னையும் நான் சீக்கிரம் ஒரு குஷ்பு ஆக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். ஆமா, இந்த கடையில ஹைட்டா சிகப்பா தருப்பாரு, அவர் யாரு? அவன் என் அசிஸ்டன்ட், அப்ரண்டிஸ் பையன், ஜுஜுபி. கடைக்கு போட நான் என்ன போவான், டீ வாங்கிட்டு வர கழுத என்ன வாங்கிட்டு வருவான். ஆனா ரொம்ப நல்ல பையன். நீ ஒண்ணு அவன்கிட்ட அதிகமா பேச்சு வச்சுக்காத. வணக்கம். புஷ்புஸ்டில் எடுத்து யாரு? கடைக்கு போற நான் யாரு? டீ வாங்கிற கழுத? அதோ அந்த ஸ்டில் எடுத்து யாரு? எது? ஐயோ, இந்தா. இத முதல்ல கொடுத்திருந்தா நான் இவ்வளவு டயர்டா இருக்க மாட்டேன்ல. எனக்கு அம்மா சென்டிமெண்ட் உண்டுப்பா. ஓட 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 ஓட.
அக்கும் பக்கம் கோபி பய இந்த புக்கை வச்சா கோடி சொன்னானா? நான் இந்த புக்கை வச்சு ராவோட ராவா இந்தியாவை விலைக்கு வாங்க போறேன். காஷ்மீர் பற்றி என்ன பண்றது? அத பேசி தீர்த்துக்கலாம். உன் சகாப்தம் முடிவடைகிறது, நீ அமலோகம் செல்வாயா? எவன்டா அது எழுதுனது? அது பிரம்மா எழுதியது தம்பி. இன்றோடு உன் சகாப்தம் முடிவடைகிறது. அன்னைக்கு ஐஸ்கிரீம் கடையில கதையால் அச்சான்னு சொன்னோம்ல, அவன் தானே நான் இவன். எவனா இருந்தா எனக்கு என்ன? இந்த சீட்டிங் சிவராமன் டிசைட் பண்ணதான். அவன் யோசிப்பான், ஓடுவான். என்ன கண்ணா? பிரபு, பயர் சர்வீஸ்காரங்க மாதிரி நெருப்பு அணைச்சிட்டானே. நாடர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பு, நாடர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பு, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பு. நாடர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பு, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமா, ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமா, அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா, அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. சித்திரகுப்தா, என்ன எல்லா அம்பையும் எடுத்து அட்டாக் பண்றான்? பிரபு, மழை அம்பை விடுங்க, வெள்ளத்துல வந்து செத்து போயிருவாங்க. చినుకు చినుకు అందెలతో చిటపట చిరు సవ్వడితో నీలి మబ్బు పురుల ముడిని జార విడిచి ఒళ్ళు మరిచి వానజానాడింది మైదారంగా, నీడ పూలు దండింది సింగారంగా. చినుకు చినుకు అందెలతో చిటపట చిరు సవ్వడితో నీలి మబ్బు పురుల ముడిని జార విడిచి ఒళ్ళు మరిచి వానజానాడింది మైదారంగా, నీడ పూలు దండింది సింగారంగా. சித்திரகுப்தா, என்ன இது புரியவில்லையே? மானிடர்கள் பேசும் மொழியில் இதுவும் ஒன்று. என்னது? தெலுங்கு. தெலுங்கு? ஓ, என்.டி. ராமாராவ். அவனண்டி. அல்லாஹே. சித்திரகுப்தா, உன் பேச்சை கேட்டால் இவர்களை அழிக்க முடியாது. அவசரப்படாதீங்க பிரபு, இதை வச்செல்லாம் இவங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க புஜபல பராக்கிரமத்தை காட்டுங்க. டிசைன் பண்ணுங்க.
தூம் ததா. ஓடுகிறேன். Under arrest. Hey, Pops. How are you? Fine. Hey, உன்னை நான் கேட்டாடா? போடா சேர. Hey, நலமா? நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்னங்க? என்ற வீட்டுக்காரன் தான் சண்டை போட்டு கோச்சுக்காடி அம்மா வீட்டுக்கு போயிட்டாருங்க. அப்புறம் நான் போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர போனுங்க. இப்பெல்லாம் சண்டை வந்தா ஆம்பளைங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறானுங்களா? பேச்சுலர் லைஃப்ல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியறது இல்ல. அந்த கேடு கட்ட நாய் போனா விட்டுற வேண்டியதானே? உனக்கு தான் நான் இருக்கேன்ல. அப்படி விட்டுற முடியுங்களா கவுண்டர? 1000 தான் இருந்தாலும் தாலி கட்டின புருஷனாச்சே. கல்லானாலும் கிழமை புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்கல்ல. ஏய் ஸ்டாப். எத்தனை வருஷத்துக்கு இந்த பழைய பஞ்சாங்கத்தையே புரட்டிக்கிட்டு இருப்பீங்க? வேணும்னா அவனை லைசன்ஸ் பார்ட்டின்னு சொல்லிக்க. ஏ பாப்ஸ். ஏய் உனக்கு அவ பாப்ஸா? சரி அக்கா. அந்த ரேஞ்சிலே நின்னுக்க. ஏன் பாப்பாக்கா? உன் புருஷனை கூப்பிட போகும்போது அண்ணன் ஒரு வாரம் சொல்லிருக்கலாம்ல? That is correct. ஆமா கொன்னம் பெருமைய நீதான் மெச்சுக்கணும். பக்கத்தவனுக்கு சிக்கலாம் பெருமைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு கொன்னம் பொழப்பு. ஏய் அண்ணனை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நானும் இங்க 10 வருஷமா குளிச்சுட்டு தான் இருக்கிறேன். உங்க அண்ணனும் கரமையில உட்காந்து பாத்துட்டு தான் இருக்கிறாரு. என்ன பிரயோசனம்? ஆத்துல இறங்கவே துப்பு இல்ல. தைரியம் இருந்தா தண்ணியில இறங்கி வர சொல்லி பாக்கலாம். என்ன பண்ண போறீங்க? ஆத்துல இறங்க போறேன்டா. என்னன்னு நீங்க அவ்வளவுதான் விவரம் இல்லாம சொல்றாங்கன்னா நீங்க சட்டை வர கழிச்சீங்களே. உங்களுக்கு நீச்சல் வேற தெரியாது. ஆத்துல அடிச்சு போனா அவங்கள அதை காப்பாத்தவங்க. டேய் நான் என்ன அவ்வளவு விவரம் இல்லாதவனா? அந்த கைத்தை கொடு. எதுக்குண்ணே? ஒரு சைடு ஏன் இடுப்புல நான் கட்டிக்கிறேன். ஒரு சைடு நீ புடிச்சுக்க. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். ஐயோ யாருங்க சின்ன தம்பி? இன்னொரு நடு சொல்லுங்க. இங்க பாருங்க சின்ன தம்பி, உங்களுக்கு எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். சில நேரங்கள்ல உங்களை நான் தப்புன்னு தப்பி கூட இருக்கலாம். அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு என் வாழ்க்கையோட விளையாண்டாதீங்க. இது கயிறு இல்லைங்க, என் உயிருங்க. உங்களை நம்பித்தாங்க நான் ஆத்துல இறங்குறேன். நீங்க அதோட போங்க. என்னது ஆத்தோட போகவா? கயிறு நான் வச்சிருக்கேன்ல. ஆமாங்க சின்ன தம்பி, நீங்க இந்த கயித்தை நான் விடுனா விடுங்க, இழுத்து புடினா புடிங்க. என்ன செய்வீங்க? உடனே விடுறேன். புடினா புடிச்சுக்கிறேன். ஆமாங்க சின்ன தம்பி, நான் இறங்கட்டுங்களா? இறங்க சின்ன தம்பிங்க, உங்களை நம்பித்தான் நான் இறங்குறேன். சரி. அந்த ஆள் கரையில இருந்தா சும்மா இருக்க மாட்டேன். இப்ப தண்ணிக்குள்ள வேற வரேன். என்னடி பண்ண போற? தண்ணிக்குள்ளயா வரேன்? அந்த ஆள் என்ன பண்ண போறேன் பாரு. எப்படி எல்லாம் உள்நீச்சல் தான். உடே 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 உடே. டேய் நீ என்னடா அங்க பாக்குற? திரும்புடா. திரும்புடா. எப்படி விட முடியும்? சவுண்ட் கேட்டா விடுறா. வீடு 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 விடு. ஐயோ என் டவுஸ், என் டவுஸ், என் டவுஸ். ஏன் விடு விடுன்னு அதை விட்டுக்கிட்டு இருக்கல? விடு. என்ன கயிறு கொஞ்சம் தான் இருக்கு, அப்புறம் விட்டுருவேன். விடு. என்ன விட்டுருவேன்? அட சரி, நீ விட்டு தொலை. போய் தொலை. ஐயோ விட்டுட்டா. என்ன? ஐயோ ஐயோ தண்ணி அடிச்சிட்டு போகுது. ஐயோ என்ன ஆத்தோட போறீங்களே? அட பாவி, கைத்த விட்டு என்ன காப்பாத்துறா. காப்பாத்த சான்ஸே கிடையாது. 3 நாள் கழிச்சு பவானி சேகர் டேம்ல வந்து சேரும் பாடி அப்ப ஆள் வச்சு எடுத்துக்கிறேன். அண்ணே ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு கேட்கிறடா, விவரமா சொல்லு. உங்க பணத்தை எரிக்கிறதா புதைக்கிறதா சொல்லிட்டு போங்கண்ணே. அட பாவி, உன்னை வந்து கவனிச்சுக்க. ஐயோ அமி அமி சத்தி ஏந்த அந்த பக்கம் போங்க. உக்காரு. அந்த நாயை கையில எடுத்துக்கோ. அங்க இருந்து ஆரம்பி. என்னென்ன பண்றீங்க? எடை போடுறேன். நான் தான் போட்டுக்கிட்டு இருக்கல. நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நீயே போட்டுக்கப்பா. நிதானமா. அட என்ன தானே அப்படி பாக்குறீங்க? முள்ளு தெரியுதான்னு பாக்குறேன். உங்களுக்கு எதுக்கு முள்ளு தெரியணும்? சரி, உனக்கு தெரிஞ்சா போதும், நீயே பாத்துக்க. நேரா போய்.
என்னண்ணே மறுபடியும்? இல்ல எடை ரெண்டு பக்கமும் சரியா இருக்கான்னு பாக்குறேன். சரியா தானே இருக்கு. சரியா இருந்தா சரிதான். கிச்சா எதிர் வெயிலா இருக்க, எடை சரியா தெரியுதா? கொஞ்சம் தள்ளி புழிமா, அந்த பக்கம் தள்ளி புழி. நல்லா தெரியுது. ஏந்திரு. 4 பேர் வேலை செய்யற இடத்துல என்ன அசிங்கம் இது? எல்லாமா வீணாக்கின்னு கொண்டா கொண்டா. போடி கீழே போடி. சுஷீலா, ஏன் இப்படி கோவப்படுற? ஒரு நாளை மாவு வேஸ்ட் ஆனதுக்கு இத்தனை கூச்சலா? அது சின்ன குழந்தைய போய். இவ எப்பவுமே இப்படிதான். நான் என்ன பண்ணாலும் குத்து கண்டுபிடிச்சுட்டே இருக்கான். டெல்லியில தான் ஏக கெடுபிடி. மிலிட்டரியில இருக்கிற அப்பா உயிரை வாங்குறாரு. 3 மணிக்கு எழுந்துரு, 8 மணிக்கு சாப்பிடு, 10 மணிக்கு தூங்குன்னு மிஷினை போல இருந்துட்டு 30 நாள் சுதந்திரமா இருக்கலாம். நீங்க வந்தா இங்க அதே பொடுங்கள், குனியாத நிமிராத, இழுத்து போத்திக்கோ, இங்க சொரிக்கோன்னு உயிரை எடுக்கிறா. இவா என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, யாருமே ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டேங்கிறா. எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. சுகந்தி, இத பாருமா, இனிமே நீ இந்த வீட்டுல ஆடலாம், பாடலாம், சிரிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். உன்னை யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டான். ஆமா, ஆடலாம் பாடலாம், கிச்சாவே சொல்லியாச்சு. மாவு சட்டி ஏற்றி ஒதுக்கலாம், எண்ணெய் சட்டிக்குள்ள இப்படி காலை விடலாம், கொஞ்சம் மாவு எடுத்து இந்த தீஞ்ச தலையை மூஞ்சில அப்பலாம். அந்த பொண்ணை வச்சுட்டு என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. அப்புறம் நான் காக்கா ஓட்ட மாட்டேன். ஓ, காக்கா ஓட்டுறது என்னமோ பெரிய பிளைட் ஓட்டுறது நினைப்பாடா? என்ன சார், அவரை பிடிங்க சார். சுஷீலா, இவனை மாத்துக்கு வந்த விருந்தாளி. இவன் இங்க இருக்கிற 30 நாளும் கண் கலங்காம பாத்துக்கிறதுக்கு உன்னுடைய பொறுப்பு. புரியுதா? தெரிஞ்சுண்டியா? இந்த 30 நாள் என்ன கண்கலங்காம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. போய் நாய் எடுத்துட்டு வா. நல்ல நாழி நசுங்கிடுத்தே. சுஷீலா மூஞ்சி மாதிரி.